பிரேக்கை வைத்து நான் வந்து சரியாக ஓட்டுவேன், எனக்கு அவ்வளோ திறமை இருக்கிறது என்று நாம் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை வைத்து ஓட்டினால் நம்முடைய அந்த சில நேரங்களில் வாகனம் ஓட்டக்கூடிய அந்த நிலைகளில் சின்ன ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டால் போதும், கவனக்குறைவு ஏற்பட்டால் போதும், அதிக வேகம் செல்லக்கூடிய அந்த வாகனத்தை வேகமாக ஓட்டி செல்வதன் மூலமாக மரணம் ஏற்படுதுதா இல்லையா? நாமளே சொல்கிறோம், இவர் வேகமாக ஓட்டி சென்றாரு. இந்த சகோதரியை மரணத்தை வைத்து சொல்ல, பொதுவாக நிதர்சனமான ஒரு உண்மை. இன்றைக்கு வாகனத்தை வாங்கி கேட்கக்கூடிய வாலிபர்கள் தன்னுடைய பெற்றோரிடத்திலும் சரி அடம் பிடித்து எப்படியாவது எனக்கு இப்படி இருக்கக்கூடிய அதிகப்படியான சிசி வேகம் செல்லக்கூடிய வாகனம் தான் தேவை, ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்டை தான் வச்சிருக்கிறான், அந்த வீட்டில் உள்ளக்கூடிய பெற்றோர்கள் வாங்கி தந்திருக்கிறாங்க, எனக்கு நீங்கள் வாங்கி தந்தே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த வேகமாக போகக்கூடிய வாகனத்தை எப்படியாவது சண்டையிட்டாவது அடம் பிடித்து அவர்களிடத்துல வாங்கி அந்த வாகனத்தை ஓட்டுறாங்க. அதன் காரணமாக எப்போ இந்த அதிகப்படியான சிசி வாகனம் வந்ததோ அதிக மரணங்கள் அதன் மூலமாக நிகழ்கிறது என்று ஆய்வறிக்கை சொல்லுது. அதிகமாக அந்த மாதிரி வாகனத்தில் நிறைய வந்து விபத்துகள் ஏற்படுதுங்க. அப்போது நார்மலாக இருக்கக்கூடிய வாகனத்தில் விபத்துகள் ஏற்படலையா என்ற ஒரு கேள்வி எழுப்புது. எல்லாத்திலும் ஏற்படதான் செய்யும், குறைவாக ஏற்படுது. குறைவாக அங்கும் இங்குமாக ஏற்படக்கூடிய மரணத்திற்கும் அதிகமாக ஏற்படக்கூடிய மரணத்திற்கும் வித்தியாசங்கள் உண்டு, வேறுபாடுகள் உண்டு. அது மாதிரி நாம் ஓட்டக்கூடிய வாகனத்தை நாம் எந்த அளவுக்கு நாம் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும், நாம் ஓட்டக்கூடிய வாகனம் நமக்கு பாதுகாப்பு தர வேண்டும், நாம் ஓட்டக்கூடிய வாகனம் எதிராளிக்கும் பாதுகாப்பு தர வேண்டும். நாம் ஓட்டக்கூடிய வாகனம் எதிராளிக்கு கூட எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தி விடக்கூடாது. நம்மளை நம்பி வந்து குடும்பம் இருக்கிறது, நம்மளை நம்பி தாய் இருக்கிறார், தந்தை இருக்கிறார், நம்மளை நம்பி மனைவி இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருக்கிறார்கள், நம்மளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம போகும்போது அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை, பெற்றோர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? பார்த்து கவனமாக போப்பா, மெதுவாக போ, பார்த்து போ, சுதாரிச்சு போ, ரொம்ப வேகம் ஓட்டாது. ஏன் சொல்கிறாங்க? நம்முடைய திறமையின் மீது நமக்கு நம்பிக்கை இருந்தாலும் அவர்கள் எதற்காக சொல்றாங்கன்னு சொன்னா நமக்கு எந்த விதமான இழப்பும் பாதிப்பும் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த பெற்றோர்கள் நம் மீது அக்கறைப்பட்டு கவலையாக திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய வார்த்தை. இதைத்தான் இறைவனும் திருமறை குர்ஆனிலே திரும்ப திரும்ப நிறைய விஷயங்களை சொல்வதற்குள்ள காரணம் என்னன்னு சொன்னால், நமக்கு மறுமை எண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த மறுமையுடைய வாழ்க்கையில நாம இங்கே செய்யக்கூடிய அமல்களை வைத்துத்தான் நாளைக்கு நம்முடைய நன்மையை வைத்துத்தான் சொர்க்கமா, நம்முடைய தீமையை வைத்துத்தான் நரகமா என்று தேர்வு செய்யப்படும். அப்போ நாம வந்து எந்த நிலையிலும் மரணத்தை சந்திக்கக்கூடியதாக இருக்கிறோம். எல்லோரும் நினைக்கக்கூடிய வாழ்க்கை என்னன்னு சொன்னா, நான் வாலிபனா இருக்கிறேன், எனக்கு என்ன வயசாயிடுச்சு, இப்போ எனக்கு மரணம் வருமானு. அப்போ நம்ம சிந்திச்சு பார்த்தோமா, இந்த மரணமே நமக்கு உதாரணமா இருக்குது. வாலிபனா இருக்கக்கூடியவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் வாலிபனா இருக்கிறேன், எனக்கு வந்து உடல் திரகார்த்தம் இருக்கிறது, வலிமை இருக்கிறது, எனக்கு ஆரோக்கியம் இருக்கிறது, எனக்கு ஏன் இப்போ மரணம் வரும் வராதுன்னு நினைக்கிறோம். நாம் நினைச்சு பார்த்தோமா, நம்மளோடு வாழக்கூடிய நம்முடைய சகோதரர் இந்த வயசுல இப்படிப்பட்ட ஒரு மரணத்தை ஒரு சந்திப்பார் என்று எந்த நண்பர்களுக்காக தெரியுமா? எந்த நண்பனாலையும் காப்பாற்ற முடிஞ்சிச்சா? அப்போ விதியை வந்து நம்ம வந்து ஒருபோதும் வெல்ல முடியாது. சில பேர் சொல்லுவாங்க விதியை மதியால வெல்லலாம்னு சொல்லிட்டு, அதெல்லாம் முட்டாள்தனமான ஒரு பேச்சு. விதியை இறைவன் நிர்ணயித்து விட்டால் ஒரு நிமிடம் முந்தவும் முந்தாது பிந்தவும் பிந்தாது. அது இறைவன் நாட்ட பிரகாரம் அது நடந்தே தீரும். இறைவன் சொல்கிறான், உங்களுக்கு உயிரை கைப்பற்றக்கூடிய மாணவர்கள் இறைத்துதர்கள் உங்களுக்கு வந்துவிட்டால் அவர்கள் அந்த வேலையில் குறை வைக்க மாட்டார்கள். ஒரு நிமிடம் முந்தவும், ஒரு வினாடி முந்தவும் முந்தாது, ஒரு வினாடி பிந்தவும் பிந்தாது என்று சொல்கிறான். அப்போ அது போன்ற மரணத்தை தான் நம்ம கண் முன்னாடி பார்க்குறோம். எத்தனை இடங்களில் கண்ணீர் அஞ்சலி போஸ்டரை பார்க்குறோம். எத்தனையோ சிறு வயது பிள்ளைகள் விபத்தில் இருக்கிறார்கள், நோயில் இருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்ம கையில் எதுவுமே கிடையாது. நமக்கு அப்பவே தெரியுது நம்முடைய வாழ்க்கை நம்ம கையில் கிடையாது. என்னதான் நாம வந்து